பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு என்ன பேச விரும்புகிறார் தெரியுமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி பாவிகளால் இவ்விதமாய் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாமல் இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எப்போ இந்த சோர்வு வரும் தெரியுமா? மற்றவர்களுடைய வார்த்தைகள் நம்மை தாக்கும் போது, மற்றவருடைய செயல்கள் நம்மை வேதனைப்படுத்தும் போது, பாவிகள், துன்மார்க்கர், தேவ பயமில்லாதவங்க பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி நம்மை வேதனைப்படுத்தும் போது, நம்ம வீட்டுக்குள்ளே கூட இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், ஊழியம் செய்கிற இடத்துல நிறையா நடக்கும், அப்போ பிஸ்னஸ் செய்கிற இடத்துல இருக்கலாம். நான் வாழ்கிற சூழ்நிலையில்